இந்த லாஸ்ட் வீடியோ போட்டதுலேருந்து எல்லாரும் எந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரீசெண்டாக உத்தமபாளையம் போயிருந்தேன். அங்கே இந்த திருக்குணகிரி மலைக்கு போயிருந்தேன். இது ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக் சைட்டுன்ட்டு 2010ல் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சமணர் கோவில்னு சொல்லுவாங்க, அதாவது ஜெயினிசம். அந்த காலத்தில் 8th and 9th செஞ்சுரியில் ஜெயினிசம் அக்ராஸ் த வேர்ல்டு ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இதில் இருக்க 19 தீர்த்தங்கராவும் இங்கே இருந்து வெஸ்டர்ன் காட்ஸில் இருந்து மூலிகையை எடுத்து இங்கே வைத்தியம் பண்ணதுனால இங்கே இந்த மலைக்கு வந்து திருக்குணங்கிரின்னு பேர் வந்திருக்கு, அதாவது குணமாறது. இதுக்கு கீழே ஒரு குகை இருக்குது, அது இங்கேருந்து ரொம்ப கிலோமீட்டர் போகும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதோட கண்டிஷன் இப்போ பாருங்களேன். அடுத்தது இந்த இடத்துல இருந்து அப்படியே மேலே ஏறி போனோன்னா மேலே வந்து முத்துக்கருப்பண சுவாமி கோவில் இருக்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 படி வந்து இவங்க வந்து சிமெண்ட்லேயே கட்டியிருக்காங்க 2 மலைக்கு நடுவில். அண்டு லாஸ்ட் ஒரு 15 படி வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையிலேயே வந்து வெட்டியிருப்பாங்க. இந்த வயசானவங்க குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகிறவங்க ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக மேலே ஏறணும், ஏன்னா அப்படியே ஸ்லோப்பாக இருக்கும். மேலே போனோன்னே ஒரு செம்மையான வியூ. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம். ஸோ இங்கே இருக்கிற சிவலிங்கம் வந்து எப்படின்னா அதை வந்து ஆகாசலிங்கம்னு சொல்கிறாங்க. அதாவது அது வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால ஆகாசலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே வந்து சுற்றியும் ஒரு நல்ல ஒரு வியூங்க. என்ன, நீங்கள் வெயில் இல்லாத டைம் கொஞ்சம் போகணும். நல்லா க்ளவுடியாக இருந்தீங்கன்னா அங்கே பாறையிலே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, இதவர் தான் நம்ம கைடு இங்கே கூப்பிட்டு போனார். ஸோ மேலே ஏறும்போதும் கீழே வரும்போது மட்டும் பார்த்து வரணும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் டு விசிட்.